பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார் இல்லை? அவர் வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இனி வர நாட்களை அதை செய்வதற்கு விரும்புகிறேன். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் அநேகர் என்னோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொல்கிறாங்க. இந்த அடிமையை கர்த்தர் அதற்பிடிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்து நடத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இனி வர நாட்களில் வாரத்தில் ஒரு நாள் குறைந்தது ஒரு மணி நேரம் இந்த ஃபோன் மூலமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட ஜெபத்தில் இணைய விரும்புகிறவர்கள், தங்களுடைய தனிப்பட்ட ஜெப காரியங்களுக்காக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் அந்த நேரத்தில் என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு அந்த நேரத்தில் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு வாரத்தில் ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே ஒரு 1.5 மணி நேரம் ஜெபத்தோடு காத்திருந்து எனக்கு வருகிற தொலைபேசி காரியங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த விரும்புகிறேன். இது கற்றுக் கொடுத்த ஆலோசனை. இதில் விருப்பம் உள்ளவர்கள் எனக்கு நீங்கள் மெசேஜில் கூட தெரிவிக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு ஒரு தனிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு பாரத்தோடு ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஊழியத்தை கர்த்தர் அப்படி நடத்தட்டும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தை 46 அதிகாரம் 1 வசனம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இன்னைக்கு பார்க்கலையோ, ஒரு 18 வயசுல 20 வயசுல உன்னை பார்க்கல, இன்னைக்கு தான் உன்னை தெரிந்து கொள்ள. உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாகும் போதே உன்னை ஏந்தி கொண்டேன். நீங்கள் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்களேன். என்னை கர்த்தர் எப்போது தெரிந்து கொண்டார்? இன்றைக்கு இல்லை, நேற்று இல்லை, என் தாயின் கருவிலே அந்த கரு உருவாகும் போதே என்னை தாங்கி கொண்டார். சங்கீதம் 139 தாவீது சொல்கிறார், என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயங்கள் ஒன்றாகிலும் உருவாக்கப்படும் முன்னே அவைகள் உருவாக்கப்படுகிறது எல்லாம் உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவைப்பட ஏதோ எதேச்சியா யாரோ சொல்லி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இங்க வரல, யாரோ சொல்லி ரட்சிக்கப்பட்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவர் உங்களை கருவிலே தெரிந்து கொண்டார். கருவிலே உங்களை சுமந்து வந்த தெய்வம். கருவிலே என்ன சுமந்தவர் நடுவுல கைவிட்டுருவாரா? நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். கருவிலே என்ன சுமந்தவர் நீங்க, என்ன நடுவிலே கைவிட்டு போறீங்க? கைவிட மாட்டீங்க. ஆரோன் பாலா என்ற ஒரு தேவ ஊழியர் பாட்டு எழுதியிருப்பார். எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, சதைகள் உருவாகலை, ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு தரிசனத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளை, இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில எலும்புகள் உருவாகலை, என்னுடைய வாழ்க்கையில நரம்புகள் உருவாகலை, சதைகள் உருவாகலை, ஆனா அதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு தரிசனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த பிள்ளை இன்னைக்கு இப்படித்தான் இருக்கணும், இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், எனக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு ஆண்டவர் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் கரங்களில் ஏந்தப்பட்டவர்கள். இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, நான் தனியா இருக்கிறேன், நான் ஒண்ணுக்கு இல்லாத பிரயோஜனம் இல்லை, அப்படி இப்படி உங்களே தாழ்த்திக்காதீங்க. நீங்க தேவ கரத்தினால் ஏந்தப்பட்டவர்கள். நான் தேவ கரத்தால் ஏந்தப்பட்ட. நம்ம மேல ஒரு திட்டம் இருக்குது. என் உறுப்புகள் ஒண்ணுமே உருவாகிறதுக்கு முன்னாடியே அவருடைய புஸ்தகத்துல நான் என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும் கர்த்தர் எழுதியிருக்கிறார். இந்த ஊழியத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு ஊழியம் செய்ய விருப்பமும் கிடையாது. அந்த அளவுக்கு திறமையும் தகுதியும் பாடுவதற்கான எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஜீரோ. ஒண்ணுக்கும் புரியல. என்னையும் கூட கர்த்தர் இன்றைக்கு அநேகருடைய ஆறுதலுக்கு ஒரு கருவியாய் வைக்க முடியும்னா உங்களையும் கர்த்தர் அப்படியே நடத்த முடியும். ஏன்னா கருவிலேயே அவர் கரத்தால் ஏந்தப்பட்டவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை துதிப்போமா? ஆண்டவரே, என் கருவை கைகளில் ஏந்தினவர் நீர். நன்றி அப்பா, என்னை தொடர்ந்து நடத்தும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, தாயின் கருவிலே எங்களை ஏந்தி கொண்டவர், எங்கள் முதிர் வயதிலும் எங்களை அப்படியே நடத்த போகிறவர், எங்கள் மேல வைத்திருக்கிற தெய்வ திட்டங்களை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
காட் bless you.